வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பொதுவாக சினிமா துறையில இப்போது எப்படி வாய்ப்பு வாங்குறாங்கன்னா சோசியல் மீடியா மூலம்தான். அந்த காலத்துல இருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகைகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாய்ப்புக்காக நிறைய கம்பெனிகள்ல ஏறி இறங்குவாங்க. அப்படி ஒரு சில பேர் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை அப்படியே கைப்பற்றி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் ஏதாவது ஒரு இடத்த நம்ம கையில் வச்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சோசியல் மீடியா இப்போ வந்த பிறகோ அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. யாராவது ஒரு பிரபலம் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கோ அல்லது சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு அவங்க திறமையை வெளிப்படுத்தினா போதும், அவங்க ஏதாவது ஒரு திரைப்படங்களில் வாய்ப்பு கொடுப்பாங்க இயக்குனர்கள் எல்லாருமே. அப்படி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நம்ம ஏகப்பட்ட பிரபலங்கத்தில் நம்ம வாங்கியிருக்கோம். அப்படி ஜிபி முத்து, நம்ம சிவகார்த்தியன் போன்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலேருந்து வந்தவங்க தான். இவங்க இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வச்சிருக்காங்க. அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிலையில் டிக்டாக் பிரபலம் ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை செய்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த பிரபலம் யார், அவங்கள எதற்காக இந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். புதியதாக உருவாகியுள்ள டிக்டாக் மூலம் பார்த்தீங்கன்னா பெண் பிரபலம் திடீரென சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈராக் நாட்டின் கிழக்கு பக்னாக் நகரில் ஜொய்னா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் குப்ரான் சுவாதி. இவங்க ஓம் பகத் என்ற பெயரில் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு வந்தாங்க. இவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் டிக்டாக்கில் பின்பற்றி வந்தாங்க. இந்த நிலையில குப்ரான் சுவாதி என்ற இயற்பெயர் கொண்ட ஓம் பகத் அவங்க அவரது வீட்டிற்கு அருகே காரின் உள்ள அமர்ந்திருக்காங்க. அப்போது மோட்டார் சைக்கிள் வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டு தப்பி ஓடிவிட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து குப்ரான் சுவாதி துடித்து இறந்து போயிட்டாங்க. ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் ஏஎப்பி செய்தி நிறுவனத்திடம் தாக்குதல் நடத்தியவர் உணவு விநியோகம் செய்து போல் நடித்ததாக தெரிவிக்கிறது. இதற்கிடையில் இந்த தாக்குதலில் மற்றொரு பெண் காயமடைந்ததாக அமெரிக்காவுக்கு சொந்தமான அல்கரான் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான பெண் குப்ரான் சுவாதி இவங்க மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளாங்க. இவரது மரணம் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கலாச்சாரத்தை தீங்கு விளைவிக்கும் வகையில் டிக்டாக் மூலம் வீடியோக்களை பதிவிட்டு குற்றச்சாட்டின் பேரில் குப்ரான் சுவாதிக்கு கடந்த ஆண்டு ஈராக் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இதற்காகத்தான் இவங்களை பழி வாங்கியிருப்பாங்கன்னு என்ற செய்தி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.